ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உன்னுடன் எப்போதும் இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகு. உலகத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் உன்னை சுத்தி இருக்கு. அதையெல்லாம் பார்க்காம தேவையில்லாத விஷயங்கள்ல உன்னுடைய கவனத்தை செலுத்துறதுனால தான் உன்னுடைய மனம் சங்கடப்படுகிறது. அப்படி சங்கடப்படுறதுனால உன்னால எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவா சிந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிறவங்களை மட்டுமே நம்பி நீ வாழறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அவங்க தான் உன் உலகம்னு சொல்லி நினைக்கிற. அது ரொம்பவே தப்பு. அவங்களும் உன் வாழ்க்கையில ஒரு அங்கமே தவிர்த்து அவங்களே நீ கிடையாது. அவங்களே உன் வாழ்க்கை கிடையாதுங்கிறத நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ. எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து வாழறத நிறுத்திக்கோ. மற்றவங்களுடைய துணை பக்க பலம் உனக்கு இருக்கணுங்கிறது அவசியம்தான். அதுக்காக எப்பவுமே அவங்க தோல் கிடைச்சா போதும்னு அதில் சாஞ்சிடுற. உனக்கு மனசு சங்கடமா இருந்தா உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு குழந்தை போல அவங்க கிட்ட எல்லாம் புலம்பி தீக்கிற. இதனால நீ பரிசா பெறக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத வம்பு. அவங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கறதுனால தானே அவங்க உன்னை பற்றி வம்பு பேசுகிறாங்க. உன்னுடைய சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து ஏன் காலடியில் சேர்த்துடு. உனக்கு கஷ்டமாக இருக்கா? ஏன் முன்னால் அமர்ந்து ஒரு நிமிஷம் உன் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும், அது கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் என்னோட பகிர்ந்துக்கோ. உன் முன்னால் நான் உட்காந்து நீ என்கிட்ட வந்து உன் குறைய சொல்ல மாட்டியான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டுட்டு நீ தோல் சாயறதுக்கு ஏன் மற்றவங்களை, உறவினங்களை, நண்பர்களை, இவங்களை தேடி போகிற? முதல்ல நீ உன்னுடைய சங்கடங்களை மற்றவங்க கையில் சொல்கிறத நிறுத்து. அதுதான் உனக்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குது. உன்னுடைய மனபாரத்தை குறைப்பதற்கு உன் குருவாகிய நான் இருக்கிறேன். நான் காட்டிய வழியில் நீ நடந்து சென்று கொண்டே இரு. வழியில் வரும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியையும் பெருமாளையும் தாயாரையும் முருகனையும் ராமனையும் கிருஷ்ணனையும் நம்பு. இந்த கலியுகத்தில் உன்னை காப்பாற்றுறதுக்கான உபாயம் கடவுள் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பு. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த கலியுகத்தில் உன்னை காப்பாத்துறதுக்கான ஒரே சக்தி நாம ஜபம். நீ எந்த கடவுளோட பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சரி, நிச்சயமா அந்த கடவுள் வந்து உன்னுடைய சங்கடங்களை தீர்ப்பார்னு சொல்லி உளப்பூர்வமா நம்பு. அந்த நம்பிக்கையும் என்னுடைய அருளும் குருவாக நான் உன்னை வழி நடத்தும் போது எனக்கு எந்த சங்கடமும் வராது. என் சாய் என் கூட இருக்காருன்னு உளப்பூர்வமா நம்பிக்கையோட செயல்படு. உன்னுடைய வெற்றிக்கான இலக்கை நான் கொண்டு சென்று சேர்ப்பேன். அப்படிங்கிறத நீ நிச்சயமா நம்பு. நான் உன் கூட தான் இருக்கிறேன். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் மற்றவங்க கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் தான் உனக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு துணையாக இருக்கிறது கடவுள் தாங்கிறத நீ உணரலாம். நீ பிரபஞ்சத்தை நம்பு. சந்தோஷமாக இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு. கஷ்டமாக இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லு, என்னுடைய சங்கடத்தை நீ தீர்த்து வைப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன்னு. உனக்கு பிரபஞ்சம் நிச்சயமா நல்ல ஒரு நேர்மறையான சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியின் துணையை கொண்டு நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல். ஏன்னா என்னை நம்பி இருக்கிற பக்தர்களை நான் எப்பவும் காப்பாற்றுவேன். ஷிரடியில் கூட என்னுடைய பக்தன் ஒருத்தன் இப்படி தான் என்கிட்ட வந்து கேட்டான், கடவுளே என்னுடைய குருவும் நீதான், என்னுடைய எல்லாமும் நீதான்னு சொல்லி நான் நம்புகிறேன் சாயி. ஆனால் எனக்கு ஏன் இத்தனை சங்கடம்னு சொல்லி உன்கிட்ட இப்போ சொன்ன இதே அறிவுரையை தான் நான் வாழ்ந்த காலத்தில் அந்த பக்தனுக்கும் சொன்னேன். எந்த ஒரு விஷயத்துக்கும் யார்கிட்டையும் போய் நிற்காத. என்ன நம்பு, உன்னை நம்பு, உன்னை படைச்ச கடவுளை நம்பு. உனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு அந்த கஷ்டத்தை தீர்க்க தெரியாதா? எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் சங்கடங்கள் எல்லாம் கடவுள் அருளால் சரியாகும்னு சொல்லி நம்பிக்கை
நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்குன்னு நான் சொன்ன அந்த நிமிஷம் தொட்டு அவன் என்ன நம்பினா, கடவுளை நம்பினா, நான் கொடுத்த உதி பிரசாதத்தை ஒரு சிட்டிக்க வாயில் போட்டுக்கிட்டு நெற்றியில் தினமும் நம்பிக்கையோட அந்த உதிய விபூதிய திருநீரை தரிச்சுக்கிட்டு அவனுடைய வேலையை தொடங்கினா அடுத்த சில நாட்களிலேயே அவன் நேர்மறையாக இருப்பதை உணர்ந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நேர்மறையான சக்தி, இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அவனை நல்ல வழிபாதையில் வழி நடத்துச்சு. அவன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்தான். என்கிட்ட வந்து சாயி நீங்கள் சொன்ன வழியில் நான் நடந்தேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், இனிமேயும் நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு இன்னைக்கு அவன் நல்ல ஒரு நிலையில் இருக்கான். அது போலத்தான் இப்போவும் என் பக்தர்களாகி உங்க கூட நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரியான என்னுடைய அறிவுரைகளை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாக ஆரோக்கியமாக நீங்கள் நினைத்ததை விட நல்ல விதமாக நீங்கள் வாழ்வீங்க. என் பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த பதிவு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா உன்னை போன்ற மற்றவர்களும் பலன் பெறணும்னு நினச்சா இந்த பதிவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணு. ஓம் சாய்ராம்னு நம்பிக்கையோடு என்னை மனசார நினச்சி கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு ஒரு பதிவை நீ செஞ்சுட்டு நீ உன்னுடைய வேலையை தொடங்கு. உன்னுடைய இந்த நாள் இனிய நாளாக உன் சாய் என் அருளோடு அமையும். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை தினமும் கேட்பதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற அற்புதமான பாபாவின் பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.